டிடிசி ஸ்டாஃப் யாருங்க சார்? நீங்க தானே சார் யார் சார் பண்ணணும்? இவங்க போனா அதுபாங்க டிடிசி ஆபீஸ் போனா இவங்க சம்பந்தம் இல்ல அங்க சொல்லுவாங்க சார். கேண்டிடேட்ஸும் பொறுப்பெடுக்கணும், இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாரும் பொறுப்பெடுக்கணும் சார். நீங்க எப்படி நாங்க எடுக்க முடியாது, போகாம எப்படி தட்டி விட முடியும்? எல்லாரும் அக்னாலஜ் பண்ணுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் அக்னாலஜ் பண்ணுங்க சார். சிம்பிளா முடிஞ்சிரும் மேட்டர். இல்ல எல்லாரும் மாறி இன்ட்ரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப நான் 2 பேருக்கு கால் பண்ணி கேட்டேன். ரூம் நம்பர் 1 2 எல்லாம் மாறிடுச்சாம். எல்லாம் கொஞ்சம் தான் சொன்னாங்க. எல்லாருக்குமே மாறிடுச்சு சார். கொஞ்சம் காட்டுங்க क्वेश्चन பேப்பர் எடுங்க. சப்ஜெக்ட் கோஆர்டினேட் எக்ஸிக்யூட்டிவ். இந்த சென்டர்ல மொத்தமா ஒரு 150 பேர் கிட்ட எழுதியிருப்பாங்க. இதுல என்ன ஆயிடுச்சுன்னா மொதல் செட் 7 ரூம்க்கு இல்ல கொஸ்டின் பேப்பரை அடுத்த 7 ரூம்ல இருக்கிற கொஸ்டின் பேப்பருக்கு ரெண்டுத்துக்குமே மாத்தி கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து மாறிடுச்சு. 137ங்கிற கோடு கொஸ்டின் பேப்பர் வந்து 152ங்கிறவங்களுக்கும் 152ங்கிற கோடு கொஸ்டின் பேப்பர் வந்து 137 அப்படிங்கிறவங்களுக்கும் மாத்தி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கீ ஆன்சரை வச்சு தான் இதை கரெக்ஷன் பண்ண போறாங்க. அப்படி கரெக்ஷன் பண்ணும்போது எங்களுக்கு அது வந்து மாறி கம்ப்ளீட்டா தப்புன்னு வரும். ஸோ இந்த சென்டர்ல எல்லாருமே வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்க வந்து இங்க நின்று போராடிட்டு இருக்கோம். இந்த தேர்வு எதுக்காக நடக்குது? நீங்க எந்த துறையில இருக்கிறீங்க? இந்த தேர்வு எழுதுறீங்க? நான் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், ஆசிரியரா இருக்கேன். இது எதுக்காகனா ப்ரொமோஷனுக்காக எழுதுறோம். இப்போ இங்க வந்தவங்க எல்லாருமே ப்ரொமோஷனுக்காக இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். இது வந்து மொத்தமா ஆக்சுவலா 100 மார்க். இன்னைக்கு வந்து 40 மார்க்குக்கு எழுதுறோம். போன 23ஆம் தேதி வந்து அதாவது மே மாதம் 23ஆம் தேதி நாங்க ஒரு 60 மார்க்குக்கு எழுதிட்டோம். சரிங்களா? அது வந்து அப்ஜெக்டிவ் டெஸ்ட். ஸோ அதோட பேலன்ஸ் தான் நாங்க இப்போ வந்து 40 மார்க்குக்கு எழுதுறோம். இப்போ எங்களுக்கு என்ன ஆகும்னா இதுல ஃபெயில் அப்படின்னு வந்துச்சுன்னா 2 எக்ஸாமுமே எங்களுக்கு பாதிக்கப்படும். இப்போ நாங்க அதாவது ஒரே சென்டர் கூட இல்ல, இது வந்து 60 மார்க்குக்கு வந்து வேற சென்டர்லயும் 40 மார்க்கு வேற சென்டர்ல இருந்தும் எழுதுறோம். அதாவது 40 மார்க்கு வேற சென்டர்ல எழுதுறோம். இப்போ எனக்கு எப்படின்னா நான் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் இந்த எக்ஸாம் எழுதுறேன். சரிங்களா? ஸோ இப்போ எங்களுக்கு வந்து திரும்ப ஒரு நாள் எக்ஸாம் எழுதுறது கஷ்டம். நாங்க இன்னமும் கேட்டோம் லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு அட்லீஸ்ட் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுங்க, திருப்பி கூட எழுதுறோம் அப்படின்னு கூட சொன்னோம். ஆனா எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பரை கட்டி ஆன்சர் ஷீட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இது எங்களோட ப்ராப்ளம். இப்போ இது இந்த சென்டரோட தப்புங்க. கொஸ்டின் பேப்பர் மாத்தி கொடுத்துருக்க கூடாது. எங்களால செக்கும் பண்ண முடியாது. எங்க இதுல இருந்து அதாவது எங்க ரூம்ல இருந்து ஒருத்தங்க டவுட்ல கேட்டாங்க கொஸ்டின் பேப்பர் வேற மாதிரி இருக்கே அப்படின்னா அங்க இன்விஜிலேட்டர் சொன்னாங்க எல்லாருக்கும் இதே கொஸ்டின் பேப்பர் தான் மேடம்ட்டாங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரு மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்துல நாங்க எப்படி எழுதுறோமோ அதுல வச்சுதான் பாஸ். ஸோ இதுக்கப்புறம் எங்களால் ஆர்கியூ பண்ண முடியல, கடகடன்னு எழுதிட்டோம். வெளியே வந்து நாங்க செக் பண்ண போய் தான் வேற சென்டருக்கு ஃபோன் பண்ணி அங்க இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணும்போது தான் கொஸ்டின் பேப்பர் மாறி கம்ப்ளீட்டா மாறி இருக்குதுங்கிறதே எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால தான் நின்று நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு அடுத்த லெவல் ப்ரொமோஷன். இப்போ ஒரு டீச்சர்னா அவங்களுக்கு வந்து ஒரு தலைமை ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ப்ரொமோஷன். பிஜி அசிஸ்டன்ட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.